நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு திருமாவர்கள் சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக பிரகாசம் ஆச்சுன்னா இங்க திமுக ஃபியூஸ் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இவர் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அப்ப என்ன அப்ப என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த மாதிரி மது ஒழிப்பில் அக்கறை இருக்கின்றது, அவங்க எங்களோட சேரலாம். அதிமுகவுக்கு மது ஒழிப்பில் அக்கறை இருக்கின்றது, அவங்க எங்களோட சேரலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை விட நான் சொல்லுவாங்க, என்ன நீ சூசகமா பேசுற, ஓப்பனா தான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சினிமால அப்படின்னு இதை விட ஓப்பனா சொல்ல முடியாது. நீ எல்லாரும் போனாலும் நாங்க நின்று ஜெயிப்போம், ஏன்னா ஜனங்க எங்க பக்கம் இருக்காங்க, நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திமுக ஏன் இப்படி பணிஞ்சாங்கன்னா அங்கதான் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ ஒருவேளை அவங்க சாதனைகள் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையோ? காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது எவென்ச்சுவலி, அதுதானே அர்த்தம். 3+1 ராஜ்யசபா எம்பின்றது. ஏற்கனவே தாவேகா பக்கம் அவங்க தொண்டர்கள் போறாங்க அப்படின்றதையும் திரும்ப அவர்கள் பேசியிருந்தாரு. அப்போ அந்த வாக்குகள் தாவேகா பக்கம் போனா அது யாரை பாதிக்கும்? ஆப்வியஸ்லி திமுக கூட்டணி தான் வரும் இல்லையா? இந்த யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், திருமா அவர்கள் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணாருன்னு சொன்னா ஒரு 8-12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தும் இந்த 4 சீட்டு 6 சீட்டு 8 சீட்டு இப்படி ஒத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்னு எங்க சின்னம் ஒன்னு உங்க சின்னம்ன்றது, இல்ல பாதி இந்த சின்னம்ன்றது, ஆட்சியில பங்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாதுன்னு சொல்றது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியா செல்வாக்குல இருக்கக்கூடிய கட்சிகள் என்று பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, தேசிய எம்பியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல போட்டியிடுறது அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்கு. இதை தாண்டி கட்சியில வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது கூட அழுத்தம், கசப்பு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லி ஏதோ சொல்ல அதை எப்படியாவது வார்த்தை ஜாலத்தோட மறைக்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யூகிக்க மாதிரியான இருந்தது. விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடு, அவர் ஏன் மாநில அரசியலுக்கு வருகிறார், ஒரு எம்பி ஏன் எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிடுகிறார் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டது, எல்லா கட்சியும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூட இங்க தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிட போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் லிஸ்ட் வரல, 6ஆம் தேதிக்குள்ள வருமானு தெரியல, பார்த்துருவோம். ஸோ அதனால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா ரொம்ப பிராக்மேட்டிக் டிசிஷன், பிராக்டிக்கலா அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதுன்ற முடிவை எடுத்திருக்கின்றார். கட்சியை முதல்ல காப்பாத்திக்கணும். கட்சி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் செயல்பாடுகள், சமூக செயல்பாடுகள் அப்படின்றது. கட்சி அப்படின்றதே இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய போராட்டங்கள் அப்படின்றதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. நான் ஏன் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றேன்னா, அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், இது மாதிரி தொண்டர்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர், எதுக்காக வருகின்றேன் அப்படின்றதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல ஒரு சிலர் பலர்னு கூட சொல்லலாம், அவர்களுடைய அந்த கட்சி விசுவாசம் அப்படின்றது தாய் கட்சியான விசிகாவுக்கா இல்ல கூட்டணி கட்சியின் தலைமை கட்சியான திமுகவுக்கா அப்படின்னு. இது நான் ஆதாரம் இல்லாம எதுவும் பேசல. திருமாவர்கள் கொடுத்த பேட்டி, ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னும் போது அவர் சொன்ன விஷயம், இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகை தொகுதி அந்த என்ன கட்சி, மனிதநேய மக்கள் கட்சியா, அதுக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்போ ஒரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்காக அந்த தொகுதியை கேட்டப்போ இல்ல அவர் வேற தொகுதிக்கு மாறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆளூர் ஷானவாஸ் விசிகால தானே இருக்காரு, அவர் இந்த தொகுதியிலே நிக்க போறாரா, தொகுதி மாற வேண்டுமா அப்படின்றது கட்சி தலைமைக்கு முதல்ல தெரியணுமா இல்ல கூட்டணி தலைமை கட்சிக்கு முதல்ல தெரியணுமா? எனக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை நான் என் காது ஏதாவது ரிப்பேரா, நான் ஏதாவது அரையும் குறையுமா கேட்டானா அப்படின்னு ரொம்ப நேரம் நான் முழிச்சுட்டு இருக்கேன். ராம்ஸ், நீங்க தொகுதி மாறி நிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க கட்சி தலைமை கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அங்க எப்படி எனக்கு புரியல. நான் இந்த தேர்தல் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த தேர்தல் காலகட்டத்தில் 2 கட்சிகள் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று சேர்ந்ததுனால உடையும், இன்னொன்னு சேராததுனால உடையும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்போ விஜய் முதல்ல அந்த ஆஃபர் கொடுத்தாரு,
கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார். இவங்களுடைய நோக்கமே கூட்டணி ஆட்சி. 2016 மக்கள் நல கூட்டணியில அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அந்த அதிகார பகிர்வு அப்படின்றதுக்கு வேற ட்விஸ்ட் வேற கொடுத்துட்டாரு திருமா அவர்கள். செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுத்தாலே இப்போதைக்கு அதிகார பகிர்வு, அதுக்கேற்ற மாதிரி சமூக சூழ்நிலை மாறவில்லை அப்படி இப்படிலாம் சொல்லினுக்கிறாரு. என்னங்க நீதி கட்சின்றோம், பெரியார் மண்ணுன்றோம், இன்னுமா அந்த சமூக நீதி கட்டமைப்பு மாறல. சரி ரைட்டு, அது அவருடைய சௌகரியம், அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அதிமுக பக்கம் போவதற்கு அவருக்கும் விருப்பம் இருந்தது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. பிஜேபி இருக்கும்போதேவா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு திரும்ப அவர்கள் சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக பிரகாசமாச்சுன்னா இங்க திமுக ஃபியூஸ் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இவர் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? அடுத்தது இன்னொன்னு சொன்னார், இந்த மது ஒழிப்பிற்காக அதிமுக போராட்டத்தில் இறங்கினால் இணைந்து போராடுவதற்கு தயார்னு சொன்னார். இப்ப மது ஒழிப்பு அப்படின்றது யாரு, சாராய கடைக்காரங்களை எதிர்த்து போராட போறீங்களா இல்ல அரசாங்கத்தை எதிர்த்து போராட போறீங்களா? அரசாங்கத்தை எதிர்த்து தானே. ஏன்னா இந்த சாராய கடைன்றதே அரசாங்கம் நடத்துவதுதான், தனியார் இல்ல. அப்போ நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க அந்த அரசு ஒரு பார்ட்டா இருக்கீங்க, ஆட்சியில பார்ட் இல்லாட்டா கூட. அப்ப அந்த அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் நீங்களே சொல்றீங்க, நீங்க அந்த போராட்டம் நடத்தீங்கன்னா நாங்க கலந்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? சிக்னல் இல்லையா சார்? சமிஞை. இந்த கார்ல ஆஃப் பண்ணி போடுற பாருங்க. அடுத்தது அந்த போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அப்ப என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த மாதிரி மது ஒழிப்பில் அக்கறை இருக்கின்றது, அவங்க எங்களோட சேரலாம். அதிமுகவுக்கு மது ஒழிப்பில் அக்கறை இருக்கின்றது, அவங்க எங்களோட சேரலாம் அப்படின்னு சொன்னாரு. எந்த அதிமுகவுக்கு? கொரோனா காலகட்டத்துல அந்த மூடி கிடந்த சாராய கடைகளை திறக்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போன அதிமுக. அந்த அதிமுக பார்த்து மது ஒழிப்பில் அவர்களுக்கு அக்கறை இருக்கின்றது, அவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம்னு சொன்னாரு. இத விட சொல்லுவாங்க, என்ன நீ சூசகமா பேசுற, ஓப்பனா தான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சினிமால அப்படின்னு. இதை விட ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனால் அது ஏன் ஒர்க் அவுட் ஆல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அதாவது பாஜக வருவதற்கு முன்னாடி, நான் சொல்றது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி, இவர் அதிமுக பக்கம் போகிறேன்னு முடிவெடுத்திருந்தாருன்னு சொன்னா, அது டூ இயர்லி இல்ல சார். 2 ஏழிலாம் சொல்லாதீங்க. முடிவெடு 24க்கு 26க்கும் பெரிய இதுல 1 வருஷம். இப்ப அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு எப்ப நடந்தது? முடிவெடுத்து இருந்தாருன்னு சொன்னா சட்டமன்ற விசிகா கட்சி வேறவா இருந்திருக்கும், இது வேறவா இருந்திருக்கும். இப்ப புரியுதுங்களா? இவரு தொகுதி மாறுவார்ன்றது இந்த கட்சி தலைமைக்கு தெரியல, கூட்டணி கட்சி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இவர் அந்த கூட்டணி மாறுவதற்கு திமுக இருந்து அதிமுக வரலான்ற ஒரு முடிவை எடுத்து அதுக்கான காய் நகர்த்தினாரே என்னமோ. ஒருவேளை அப்படி இருந்தா அதுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அழுத்தத்தை திமுக இருக்கு. இல்ல, இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் அந்த முடிவை எடுத்திருந்தாருன்னு சொன்னா கட்சி அவர் கையை விட்டு போயிருக்கும். இதுதான் நிலைமை. அண்டு சமீப காலங்கள்ல திருமா அவர்களுடைய அந்த பேட்டி எல்லாம் பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாருங்க. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருக்கின்றார் அப்படின்றது நல்லா புரியுது. வழக்கமா திருமா அவர்கள் பேட்டியெல்லாம் ரொம்ப ஒரு லைட் பேக் அப்ரோச், ரொம்ப கேஷுவலா அவர் பாட்டு சாதாரணமா பதில் சொல்லுவாங்க, ஒரு நிர்பந்தம் இல்லாம பதில் வரும். இப்ப நெருப்பு மேல உட்காந்துட்டு பதில் சொல்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு, வார்த்தைகளை தேடுறாரு. புரியுதுங்களா? அதாவது இந்த யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், திருமா அவர்கள் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணாருன்னு சொன்னா ஒரு 8-12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கின்றது. ஆனா அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தும் இந்த 4 சீட்டு 6 சீட்டு 8 சீட்டு இப்படி ஒத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்னு எங்க சின்னம் ஒன்னு உங்க சின்னம்ன்றது, இல்ல பாதி இந்த சின்னம்ன்றது, ஆட்சியில பங்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாதுன்னு சொல்றது. எப்படிங்க மத்தியில மட்டும் நம்ம சண்டை போட்டு நம்ம ஆட்சியில பங்கு வாங்குவோம், ஆனா இங்க கிடையாதுன்னா அது தமிழக மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. யார் சொன்னா தமிழக மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு? ஏன்னா ஓட்டு போடும்போது அவங்க கூடவே ஒரு சீட் எழுதி கொடுத்துட்டு போறாங்களா? கூட்டணி ஆட்சியெல்லாம் கூடாது, நீங்க மட்டும் தான் ஆட்சிக்கு வரணும்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல யாராவது போய் கேட்டீங்களா ஜனங்க கிட்ட, நாங்க இவங்களை கூட்டணியில சேர்த்துக்கலாமா அப்படின்னு? சோ ஒண்ணு கட்சியை காப்பாற்றுவது, கட்சியில எந்த முடிவு எடுத்தாலும் கட்சி அவரு பின்னாடி இருக்கணும். கட்சி எம்எல்ஏக்கள், ஏன்னா இந்த மாதிரி சிறிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்கன்னா அதுவும் அந்த கூட்டணி ஆட்சி யாரு இருக்காங்கன்னும் போது அதுதான் ரெகக்னைஸ் ஆகும், ஒரு பக்கம் போயிடும் இல்லையா? சபாநாயகர் அவைத்தலைவர் யாரை ரெகக்னைஸ் பண்றாரோ அதுதான் கட்சின்னு ஆயிரும், அதுக்கப்புறம் கட்சி கை விட்டு போன மாதிரி ஆயிரும். மகாராஷ்டிரால நம்ம பார்க்கலையா அந்த மாதிரி? அவ்வளவு பெரிய இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னால கொஞ்சம் பொறுமை. அதனால தான் இந்த தடவை அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். சரியான முடிவு. இதுல இன்னொன்னுத்தையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 26லயும் வந்து திமுக ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்து வருகின்ற தேர்தல்கள்லாம் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான எதிர்காலமும் கிடையாது. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் இப்படி ஒரு சினாரியோ பாருங்க. இந்த தடவை 200 தொகுதிகளில் ஜெயிக்கின்றது திமுக கூட்டணி, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ரைட்டா? அப்போ இங்க மீதி 34 தான். அது வந்து என்டிஏ மட்டுமே வச்சுக்கோங்களேன், தாவேகா விட்டுருங்க. 34 அப்படின்னு சொல்லும் போது எங்க இருந்த அதிமுக இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கு ஆயிடும் இல்லையா? அப்ப இனிமே அதிமுகவும் இங்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, டெப்ளீட்டட், மச் டெப்ளீட்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆயிடுதான். அப்ப தாவேகா ஒண்ணுமே இருக்காது. அதிமுகவே வந்து 34 சுருட்டாங்கன்னு சொன்னா தாவேகா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் ரிலீஸ், அவர் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு போயிடுவாரு. இல்லைன்னா மானிமா மாதிரி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு இந்த பக்கம் போயிடுவார். அப்ப இங்க அரசியல் கிளம்புறது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் யார் இருப்பாங்க? பாஜக. எப்படி சார் பாஜக இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க, அதுதான் இருக்கும். ஏன்னா அது வந்து தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி. இந்த தேர்தலில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அண்ணாமலையுடைய ஃபார்முலா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூ வில் பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது, நேஷனல் லெவலில் இருக்க கட்சி இத்தனை வருஷமா நோட்டாவோட போட்டி போடும் போதே இங்க இருந்த கட்சி. அதனால அவங்க வந்து பெரிய உத்வேகத்தோட அந்த எதிர்கட்சி ஸ்பேஸை நாம ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். ஏன்னா என்னுடைய நண்பர் அவர் வந்து பயங்கர திமுக, அவர் சொல்வார், இது பாருங்க தமிழ்நாட்டில் அரசியல்ன்றது என்ன தெரியுமா? திமுக ஆன்டி திமுக, இதுதான் அரசியல், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்வார். ஸோ அப்போ அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை பாஜக வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இங்க டிஎம்கே வர்சஸ் பிஜேபி. இப்ப சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் இப்ப திமுக பக்கத்துல ஒரு 20-22 கட்சிகள் இருக்குன்ற இல்லையா, அவங்க எல்லாம் நாளைக்கு வந்து எனக்கு சீட்டு கொடுக்கலாம் எங்க போறேன் அப்படின்வாங்க. போக்கிடம் கிடையாது இல்லையா? எடப்பாடி அவர்களை நிறைய கொஸ்டின் பண்ணப்ப கூட கடந்த 2021 பெரிய அளவுக்கான ஒரு மட்டமான தோல்வி அப்படிங்கிறது இல்ல. அந்த அளவுக்கு அதிமுகவை நீங்க இந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் போடுறது அப்படிங்கிறது வந்து இதுதான் நான் சொன்ன ஹைப்போதெட்டிக்கல் சீனரியோன்னு சொன்னேன், ரைட்? இது இப்படி ஆயிப்போச்சு, இது ஒரு சீனரியோ நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சீனரியோட கண்டினியூஷன். அப்போ இந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் அவங்களுக்கு எதிர்காலம்ன்றது ஒண்ணும் கிடையாதா? அதுக்கப்புறம் திமுக வந்து 1 சீட்டு தான் 2 சீட்டு தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஒத்துக்கிட்டு போற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சா? இல்லைன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியில போய் நிக்கணும். அப்போ அந்த கட்சிக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, இங்க திமுக தான் எல்லாம் அப்படின்னும் போது அப்ப அவங்களுடைய எதிர்காலம் என்ன? கட்சி வச்சிருந்தாலும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ மறுபடியும் வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சிக்கு ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்துல உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும். ஒலிக்கணுமா? தோழமை சுட்டு அப்படின்றது இல்லாம அந்த இடத்தை நீங்க வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், டிஎம்கே ஆன்டி டிஎம்கே, இதுதான் இங்க அரசியல். அப்ப அந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஸ்பேஸ் பாஜக ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா அப்ப மற்ற கட்சிகள் அங்கு முன் வர வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க எம்பியா இருந்தா வேலைக்கு ஆகாது, எம்எல்ஏவா சட்டமன்றத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை நீங்க வந்து ஆக்குபை பண்ண முடியும். இது சினரியோ 1. சினரியோ 2, திமுக வந்து மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்களில் ஜெயிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோம். இந்த பக்கம் அதிமுக, அப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும் அந்த சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையில அப்ப கூட்டணி கட்சிகளுடைய தயவுடன் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது அப்போ அந்த அதிகார பகிர்வுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தாருல, செல்வாக்குக்கு ஏத்த மாதிரி சீட்டு அப்படின்ற, அதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டு இதுதான் உண்மையான அதிகார பகிர்வு. டெப்டி சிஎம் முதல் முறையாக தமிழகத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் டெப்டி சிஎம் வரணும். எப்படி சார்? காங்கிரஸ்க்கு 28 கொடுத்துருக்காங்களே, இப்ப அது அவங்களுக்கு டெபுட்டி சிஎம் கொடுப்பாங்களா இல்ல விசிகாவுக்கு டெபுட்டி சிஎம் கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க கூடாது? சரி, விசிகால கொடுத்துட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெப்டி சிஎம் கொடுங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரு மைனாரிட்டி எம்எல்ஏ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து பாருங்க, மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு டெப்டி சிஎம். அதான் அப்படிதான். ஒரு 4 டெப்டி சீட்டுக்கு நீங்க டெபுட்டி சிஎம் கொடுத்துறீங்கன்னா 28க்கு நீங்க அப்ப என்ன அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? 0.42% ஓட்டு வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துக்கிறீங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துக்கிறீங்க. அவங்களும் கேட்பாங்க சார், எம்டிஎம்கே கொடுத்துட்டு போங்க, 4-5ன்னு கொடுங்க. அப்ப நிச்சயமா இந்த தடவை வந்து கூட்டணி கட்சிகள் தயவுல ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா அந்த ஆட்சியில் பங்கு இல்லாம நடக்காது. ஏன்னா இப்படி வச்சுப்போமே, ஒருவேளை இந்த பக்கம் திமுக மெஜாரிட்டிக்கு குறைவான சீட்டுகள், இந்த பக்கம் அதிமுகவும் அதே மாதிரி மெஜாரிட்டி குறைவான சீட்டுகள் தான் இருக்கும்.
பாஜகவே இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரதா இருந்ததுன்னா, அதாவது அதிமுக சப்போர்ட்டட் பை காங்கிரஸ் விசிகா அப்படின்ற மாதிரி ஒரு சினரியோ இருக்குன்னு சொன்னா, நாங்களே வந்து இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்றது. சோ அதுக்கும் ஒரு இடம் இருக்கா? அப்ப இவர் வந்து எம்எல்ஏவா இருந்தா தானே இங்க டெப்டி சிஎம் அப்படின்றத வாங்க முடியும். சரி, மூணாவது சினரியோக்கு வருவோம். அதிமுக மெஜாரிட்டி பிடித்து ஆட்சிக்கு வருகின்றது. இப்போ திமுக ஏற்கனவே எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, மத்தியில வந்து ஆட்சியில் இருக்கின்றது பாஜக, இங்க திமுக இருக்கும்போது எஃப்ஐஆர் போட முடியாது, ஆனா அதிமுக வந்தாச்சுன்னு சொன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போடுவாங்க, ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். அப்போ வந்து அந்த கூட்டணியில் பிரதானமாக இருக்கின்ற திமுக அவர்களுக்கு எதிரான நிறைய வழக்குகள் வந்ததுன்னு சொன்னா, அப்போ விசிகா ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்க பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிச்சோம் அப்படின்னு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க சஃபர் பண்ணக்கூடாதுல்ல. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் தேவைப்படும். அப்போ வந்து அதிமுக மெஜாரிட்டியில வந்துட்டாங்க, பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாஜக வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அடுத்தது அவங்க வந்து 31 அப்படின்ற நோக்கத்தோட. அந்த நேரத்தில் அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் பாஜக தவிர மற்ற கட்சிகள் தேவைப்படும். அது 29லயே கூட ஆரம்பிக்கலாம் அந்த தேடல். அப்ப விசிகா அந்த பக்கம் போனோம்னா கட்சி எம்எல்ஏக்கள் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். எம்எல்ஏக்களுடைய விசுவாசம் வந்து வேற ஒரு கட்சி இருந்துட்டு பேர் மட்டும் இவர் வச்சிருந்தாருன்னா சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாதுல்ல. சோ இந்த 3 சினரியோவும் அலசி பார்த்தீங்கன்னா, அப்ப திருமாவர்கள் எடுத்த முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. அவர் மிகப்பெரிய கால்குலேஷனுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததோடு இல்லாம சீட்டு கொடுத்ததும் அந்த மாதிரி தேடி பிடிச்ச அவர் சீட்டு கொடுத்திருக்காரு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன பிராக்மேட்டிக் அண்ட் பிராக்டிகல் டிசிஷன். கட்சியை காப்பாற்ற வேண்டும். எதிர்கால அவரே சொல்லியிருக்காரு, அரசியல் சூழல் சூடு பிடிக்க போகின்றது, அதனால 6க்கு பிறகு அரசியல் களம் மாறும்னு சொல்லியிருக்காரு. அதான் இதேதான். நான் இப்ப இந்த 3 சினரியும் போட்டு விளக்கமா கொடுத்துட்டேன்னா, அதாவது திமுக மெஜாரிட்டினா என்ன ஆகும், யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன ஆகும், அதிமுக மெஜாரிட்டினா என்ன ஆகும். இந்த 3 சினாரியோலையுமே விசிகாவுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. திமுக மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னா அப்ப அந்த எதிர்கட்சி இடத்தை நிரப்புறதுக்கு ஒருத்தர் தேவை. வேற திமுக மைனாரிட்டி அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அதிமுக சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு அங்க ஒரு புதிய ஆட்சி வருகின்றது, அதுக்கும் விசிகாவுடைய ரோல் இருக்கு. இல்ல அதிமுகவே மெஜாரிட்டியாக வந்தாலும் அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக செயல்பட போவது பாஜக. அப்ப அதிமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வேணும் போது அங்கேயும் விசிகாவுக்கு ஒரு ரோல் இருக்கின்றது. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களுடன் இணைந்து போராடுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இப்ப போராட மாட்டாரா? சோ அப்போ எப்படி இருந்தாலும் வந்து விசிகாவுக்கு ஒரு ரோல் இருக்கின்றது, திருமாவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. அப்ப அவர் தான் முன்னிருந்து இந்த இதெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் ஃபீல்ட டிஎம்கே எஸ்டிமேட் பண்ண விதத்துல கொஞ்சம் தவறுகள் ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்றது. என்ன அப்படின்னா, காங்கிரஸை ட்ரீட் பண்ண விதம், விசிகாவை ட்ரீட் பண்ண விதம் ரெண்டையும் வச்சுக்கலாம். அப்படியே நம்ம தேமுதிக அவங்கள வெல்கம் பண்ண விதம் இது அப்ரப்டா வேறையா இருக்கு. இப்போ 0.5 இருக்கிறவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவமும், ஏற்கனவே ப்ரூவன் பண்ணி அவங்களாலதான் விக்டரின்னு சொன்னவங்களை ட்ரீட் பண்ண விதமும் பல விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ கிரவுண்ட்ல இப்போ 2026க்கு அப்புறம் மாறும்னு சொல்றாங்க இல்லையா, 2026 வின் பண்றதுக்கான பிளானிங்ல திமுக கோட்டை விட்டுருச்சு அப்படின்ற கேள்வி வைக்கூடாது. இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது, நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டோம், மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு செக்டாரையும் நாங்க உடலை, அது குடும்ப தலைவியா இருக்கட்டும், மாணவனாகட்டும், மாணவியாகட்டும், விவசாயியா இருக்கட்டும், இது மீனவராகட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நாங்க ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும்னு மக்கள் விரும்புகின்றார்கள். இவ்வளோலாம் சொல்லிட்டு அப்போ காங்கிரஸ் என்ன நினைச்சிருக்கணும், அப்பா இந்த கவர்மெண்ட் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கப்பா, இதை விட்டு போனோம்னா நம்ம தான் வந்து அசிங்கப்பட்டு நிற்போம் அப்படின்னு அவங்க வந்து பணிஞ்சு வந்திருக்கணும். ஆனால் காங்கிரஸ் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வேற இலவச இணைப்பா ஃப்ரீ ஆஃபரா கொடுத்துருக்காங்கன்னும் போது அப்ப அவங்க சாதனைகள்ல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க, எங்க பெர்ஃபார்மன்ஸ் ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நாங்க தனியா வெற்றிக்கு காங்கிரஸ் தேவையில்லைங்க, நீ எல்லாரும் போனாலும் நாங்க நின்று ஜெயிப்போம், ஏன்னா ஜனங்க எங்க பக்கம் இருக்காங்க, நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திமுக ஏன் இப்படி பணிஞ்சாங்கன்னா அங்கதான் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ ஒருவேளை அவங்க சாதனைகள் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையோ, காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது எவென்ச்சுவலி, அதுதானே அர்த்தம் 3+1 ராஜ்யசபா எம்பின்றது.
அடுத்தது தேமுதிக சிச்சுவேஷன் வேற. காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னா அந்த பெர்செப்ஷன், ஒருத்தர் போனா என்ன இன்னொருத்தர் வராங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தேமுதிக உள்ள கொண்டு வரப்பட்டது. சரி வந்துட்டாங்க, ஒருவேளை அப்பவே ஏதாவது எழுதி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் இத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் இவங்களோட தான் அப்படின்னு முடிவான பிறகு, ஏன்னா அது வரைக்கும் தேமுதிக சீட்டு முடிவாகல. ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, ரைட், அது ஒழிஞ்சு போது விடுங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்துட்ட பிறகு ரைட்டுங்க, காங்கிரஸ் வந்துட்டாங்க, அவங்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாது பாருங்க, பிசிகா அவங்க எத்தனை வருஷமா எங்களோட இருக்காங்க, அவங்களுக்கே நாங்க கேட்ட சீட்டு கொடுக்கல, அவங்களுக்கு எல்லாம் 10 கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒதுக்கி இருக்கணும். அப்ப ஒதுக்கலன்னும் போது மறுபடியும் இந்த கேள்வி வருது, என்னங்க உங்க சாதனை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையாங்க? அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆப்ளிகேஷன் வச்சுட்டாங்கல்ல, எங்களுக்கு ராஜ்யசபா சீட் யார் தராங்களோ அவங்களோடதான். ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்காக இங்க 10 கொடுக்க முடியுமா? அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, ஆஃபர் பண்ணும்போது இருந்த சிச்சுவேஷன் வேற. இப்ப காங்கிரஸ் இவங்களோடய இருந்துட்டாங்க இல்லையா? இப்ப ஏன் இவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கணும்? போறதுனா நீங்க போங்க, ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டோம், போய் தொலையுது, அவ்வளவுதான், ஏதோ நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்போதான் அந்த கேள்வி வருது. அப்ப நிஜமாவே உங்க சாதனைகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் இவ்வளவுலாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்ப கூட இத்தனை வருஷமா இருந்தவங்க, இத்தனை வருஷமா எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு முட்டு கொடுத்தவங்க, உங்களை விட அதிகமா திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணவங்க, இந்த ஆட்சிக்காக சப்போர்ட் பண்ணவங்க, அவங்களெல்லாம் நீங்க சரியான அளவுல ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆனா புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னு உடனே அவங்களுக்கு அள்ளி கொடுப்பீங்க அப்படின்னா அதுல இன்னொரு ரிஸ்க் இருக்கு. இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்க மாதிரி தோணும், கரெக்டுங்க. என்னதான் இருந்தாலும் தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு, எல்லாம் காங்கிரஸ் தவிர, இங்க பாஜக தவிரன்ற மாதிரி எல்லாம் யார் யாரு அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னாலும் அந்த முதல்ல திரும்ப அவர்களுடைய இதுன்னு சொன்ன ஒரு பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவர் உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த வலி வேதனைங்கிறது தெரிகின்றது. ஒரு தலைவரா இருக்கு அவருக்கேனும் போது அந்த கட்சி தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? given a raw deal அப்படின்றது அவங்களுக்கு புரியாதா? அப்போ அந்த கெமிஸ்ட்ரின்றது, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க கட்சி போட்டியிடுற இடத்துல ஓகே, மற்ற இடங்கள்ல 8 விசிகா தவிர மீதி இடங்கள்ல ஏற்கனவே தாவேகா பக்கம் அவங்க தொண்டர்கள் போறாங்க அப்படின்றதையும் திரும்ப அவர்கள் பேசியிருந்தாரு. அப்போ அந்த வாக்குகள் தாவேகா பக்கம் போனா அது யாரை பாதிக்கும்? ஆப்வியஸ்லி திமுக கூட்டணி தான் பாதிக்கும் இல்லையா? இப்ப அந்த காங்கிரஸ் ஜோதிமணி அவர்களே போட்டிருக்காங்க, காராசாரமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க கட்சி தலைமையை எதிர்த்து. இப்ப மாணிக்கம் தாகூர் வேற ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற சீட்டெல்லாம் டெண்டர் விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் குற்றச்சாட்டு நிக்குது. சரி ரைட், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, இன்னும் அவங்களால முடிவெடுக்க முடியல. அதே மாதிரிதான் பாஜகலையும். ஆனா பாஜக டெண்டர்லாம் இல்லை போல இருக்கு, எடுத்த அலோகேஷன். ஆனா யாருக்கு அலோகேட் பண்றதுன்னு தெரியாம முயற்சி நிற்கிறாங்க. இப்ப அந்த தொகுதிகள்ல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இது பாருங்க, நம்ம கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் எல்லாரும் நம்ம கட்சின்ற மாதிரி நினைச்சு வேலை பார்க்கணும். கூட்டணி கட்சி எல்லாம் தோத்துதுன்னு சொன்னா அந்தந்த இருக்க நிர்வாகிகள்லாம் அவங்க பதவி இருக்காது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கு. திமுகவினருக்கும் ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி, இதை தூக்கின்னு நாங்க சுமக்கணுமா, இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துப்புட்டு இவங்களுக்கு என்ன அடுத்த எலெக்ஷன்ல இதை விட கேட்பாங்க, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு குத்துனுக்குறான்னு ஒரு கசப்பு இருக்குதானே செய்யும். அதனால வேலை செய்ய மாட்டாங்கன்னா பக்கத்துல நம்ம கட்சி இருந்ததுன்னா உதயசூரியனை போய் வேலை செய்வோம், எதுக்கு கைக்கு வேலை செய்யறது அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் இப்படி ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த ரொம்ப கையில இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம், ஏன்னா எங்க இருக்காங்க. திருவிகா நகர்ல நிக்கிற அவங்க ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை அவங்க வெளிப்படையா ஆதரிக்கிறாரு, சீட்டு கொடுத்ததை பாராட்டி பேசுறாரு. இப்போ திருமாவளவன் மாற்றுக் கட்சி கூட்டணியில இருந்துட்டு இந்த வார்த்தைகளை சொன்னா ஒரு வாக்காளர்கள் பெருந்தன்மையா பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பார்ப்பாங்களா? இது ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒரு ஆதரவுன்னு சொன்னதும் பாரஞ்சித் சொன்னதும் அப்படின்றதும் திமுகவோட தோல்விக்கான ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு தப்ப பண்ணிட்டு இருந்தாரு திருமா அவர்கள், அதாவது கூட்டணி தர்மம், கூட்டணி ஆட்சி பாசாக வந்துரும் அப்படின்றதுக்காக வேண்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் குரல் கொடுக்க வேண்டியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் குரல் கொடுக்காம இருந்தார். கொஞ்சம் சப்டியூடா கொடுத்துட்டு இருந்தார். முக்கியமா இந்த வேங்கையல் வயல் மாதிரியான பல நேரங்கள். அதே மாதிரி இந்த சுகாதார பணியாளர்களா அந்த விஷயத்திலையும் முதல்ல ஒரு கருத்து சொன்னார்,
அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, ஏன்னா அவங்க வந்து இந்த குப்பை ஆள்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கணுமா, அவங்க வேற வேலைக்கு போக கூடாதா, அதனால கவர்மெண்ட் வேலை முதல்ல மாத்துக்கிறது சொன்னார். ஆமா, அவங்கள நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் மாறி அவங்க எல்லாமே வேற நல்ல தொழிலுக்கு போனோம், அதனால நீங்க வந்து அரசு வேலை நிரந்தரம் பண்ணா அதுலயே தான் இருப்பாங்க, அதனால அவங்க நிரந்தரம் பண்ண வேண்டாம். ஏங்க என்னங்க நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ அப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறீங்களா? கூட்டணி தர்மம், கன்சிஸ்டன்சி இல்ல. அவரே சொன்னதை மறுத்து அவரே பேசுகின்றார். அப்போ யாருக்காக நீங்க கட்சி நடத்துறீங்களோ நீங்க சொல்லலாம், நாங்க வந்து ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் ஏழை எளிய அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் பிரிடாமினன்ட்லி உங்க எதிர இருக்கிறது அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய நேரத்திலேயே நீங்க குரல் கொடுக்கல, திருப்பி திருப்பி பாசக வந்துரும் இப்படியே சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க. அதே திருவிக நகர்ல டிஎம்கே கேண்டிடேட் இருக்காரே சார், அப்புறம் அவரு எப்படி சார் அவர் கேள்வியே கேட்டாரு. அதனால தான் தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் தாவேகா பக்கம் போறாங்கன்றத அவர் புரிஞ்சுக்கினார். ஓ, இந்த மனக்கசப்புனால. அதனால இனிமே எங்க குரல் கொடுக்கணுமோ அங்க வந்து பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். இந்த கூட்டணி தர்மத்தெல்லாம் பார்த்துந்தா வேலைக்கு ஆகாது. அது நம்ம பார்த்து குரல் கொடுத்துருந்தோம்னா இல்ல குரல் கொடுக்காம இருந்தோம்னா கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும். கட்சி முக்கியமான கட்சி தான் முக்கியம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்ற குரலாகத்தான் நான் திருமாவர்கள் குரலை பாக்குறேன். போதுமா? இப்போ திமுக அழுத்தம் இருக்காதா சார்? இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது அவரு நியாயமா பேசுனா திமுக அழுத்தம் கொடுக்குது, அப்படி அதனால அவரு கூட்டணி தர்மத்தை பாதுகாத்தார். இப்போ அவரு நியாயத்தை பேசுறாரு அப்படின்னா இப்போ திமுக இது அகைன்ஸ்டா இருந்து திமுக அழுத்தம் கொடுக்காதா? இல்ல அந்த அழுத்தம் கொடுத்தாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்க முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, இந்த முறை இந்த 8 பேர்ல வந்து எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தாலும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, திருமாவர்களும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவார். அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். எம்எல்ஏக்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. கூட்டணி கட்சியின் தலைமை கட்சிக்கு விசுவாசமா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால குரல் இவருடைய குரலாகத்தான் எல்லாரும் ஒலிப்பார்களே தவிர தனித்தனி குரலா எதுவும் இருக்காது. தேர்தலுக்கு பிறகு முடிவு எப்படி இருந்தாலும் விசிகா ஒரு முக்கியமான முடிவு, அது திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருவதை பற்றிய ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுக்கும்ன்ற ஒரு சமிக்ஞை தெரியுதா சார்? சிக்னல் எப்படிப்பட்ட முடிவை வேண்டுமானாலும் எடுப்பதற்கான சுதந்திரம் கிடைக்க போகின்றது. விசிகா கைகள் கட்டப்படவில்லை. அதைத்தான் நான் பாக்குறேன். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. ஆமா, அது எப்படிப்பட்ட முடிவா இருந்தாலும், அது திமுக ஜெயிச்சாலும் இல்ல திமுக ஜெயிச்சு விசிகால யாரும் ஜெயிக்கல அப்படின்னாலுமே, இல்ல திமுகவும் ஜெயிக்குது விசிகாவும் ஜெயிக்குது அப்படின்னாலும், இல்ல அதிமுக ஜெயிக்குது விசிகால ஏதோ சில பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலும், அதிமுக ஜெயிக்குது விசிகால யாருமே ஜெயிக்கல அப்படின்னாலும், எந்த ஒரு சினாரியோ வந்தாலும் திருமாவர்களுடைய குரல் வந்து இனிமே சரியான பாதையில் ஒலிக்கும். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.